அதாவது எங்களுடைய தேர்தல் பொறுப்பாளர்கள் மதிப்புக்குரிய பியூஷ் கோயல்ஜி மற்றும் அர்ஜுன் மெகாவல் சட்ட அமைச்சர் அவர்களும் இன்னைக்கு வந்தாங்க. காலையில் எங்களுடைய கமலாலயத்துக்கு வந்து எங்களுடைய மூத்த நிர்வாகிகள் முதல்ல சந்தித்து பேசினாங்க. சந்தித்து பேசும்போது தமிழ்நாட்டில் இன்னைக்கு கள நிலவரம் எப்படி இருக்கு, தேர்தல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு அது பிறகு அண்ணன் இபிஎஸ் அவர்களை சந்தித்து அவங்கள பேசியிருக்கிறோம். முதல் முறையாக இன்னைக்கு வந்திருக்காங்க, அதை சந்தித்து நாங்கள் கொஞ்சம் பேசியிருக்கிறோம். இல்லை, தொகுதி பங்கீடு விஷயமா எதுவும் பேசலை. இன்னைக்கு முதல் கட்டமாக கள நிலவரம் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம் மீடியாலாம் ரெடியாக இருக்கு. மீடியாலாம் ரெடியா இருக்கு, திமுக கூட்டணியும் ரெடியா இருக்கு, நாங்களும் ரெடியா இருக்கோம். மக்கள் இன்னும் தயாராகல, யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்ட்டு தயாராகல அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு அது மாதிரியான பேச்சுவார்த்தைக்கு ஒன்றும் பேசல. இன்னைக்கு நாங்கள் பொதுவாக என்ன நிலவரம் எப்படி இருக்கு, நம்மளுடைய கடந்த சட்டமன்ற தேர்தல் எப்படி நடந்தது, எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கோம், பாராளுமன்ற தேர்தல் எப்படி நடந்தது, அது ஓட்டு பெர்சன்டேஜ் எவ்வளவு, அந்த மாதிரி தான் பேசிட்டு டிசம்பர் அதாவது தேர்தலை பொறுத்தவரையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக வந்து அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கிறதே அதனால தான். அதை ஒத்த கருத்துடைய எல்லாரும் ஒன்று சேரணுங்கிறத ஒரு காலத்தில் இந்திரா காந்தி மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் மதுரைக்கு வந்தாங்க. அப்போ திமுக காரங்கெல்லாம் கருப்பு கொடி போராட்டங்கிற பேரில் கல்லை வச்சு அடித்தாங்க. அப்போ அம்மாவுக்கு வந்து தலையில் அடிபட்டு ரத்தம் வந்துச்சு. அதே கொச்சப்படுத்தி பேசினாங்க. அது மாதிரி அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் நடந்த தேர்தலில் வந்து திமுக கூட்டணியே வச்சாங்க. அதுக்கு தான் இந்த பதில். அதான் அரசியலில் வந்து நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர பகைவர்கள். விஜய் ஒரு ஸ்பாயிலர், மற்ற கட்சிகளின் வெற்றி வாய்ப்பு வந்து கெடுக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அதாவது விஜய் வந்து ஸ்பாயில்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? யாருக்கு ஸ்பாயில் பண்றாருன்னு யாரு சொல்ல முடியும்? இந்த தேர்தலுக்கு வந்து சரியா 3 மாசம் இருக்கு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாசம் முழுமையா முடியும். இன்னும் நாட்கள் நிறைய இருக்குது. அதனால யார் யாருக்கு பக்கம் இருக்கிறாங்க, யாரு கூட்டணி யாரோட சேர்றாங்க, இதையெல்லாம் பொறுத்து திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு இது எவ்வளவு தூரம் வருது அப்படிங்கறத பொறுத்து, யார் வாங்கினா பொறுத்து அதெல்லாம் சொல்ல முடியும். தேமுதிக, பாமக அதோடைய நிலைப்பாடுல எதுவுமே தெரியல. கூட்டணியில் இருக்காங்களா, இல்லையா, வருவாங்களா, வரமாட்டாங்களா, அது இனிமேதான் தெரியும். நாள் இன்னும் 3 மாசம் இருக்குல்ல. பொருளை பொங்கல் முடிஞ்சு நல்ல காரியங்கள் நடக்குமா இருக்கும். தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்கல்ல, வழி பிறக்கல. அது நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். டிசம்பரில் தெளிவு பிறக்கும், தெளிவு பிறந்திருக்கா? டிசம்பரில் தெளிவு பிறக்கும்னு 3 மாசம் முன்னாடி இதே கோவையில சொல்லியிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் டிசம்பரே முடிய போகுது. அது 1 மாசம் தள்ளி போகுது, அவ்வளவுதான். இருப்பாருன்னு சொல்றாங்க சார். விஜய் வந்து திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்கன்னு சொல்லி தொடர்ச்சியா அதை வந்து நீங்க வந்து, ஆனா இப்போ இந்த கூட்டணிக்கே வந்துட்டு விஜய் ஒரு முக்கியமான இம்பாக்ட் கிரியேட் பண்ணிடுவாருங்கிற மாதிரி பார்க்கப்படுது சார். இல்ல, அதை பத்தி நம்ம இப்ப எதுவுமே கருத்து சொல்ல முடியாது. இப்ப யதார்த்த உண்மையில நம்ம களவு நிலவரத்தை நம்ம சொல்லணும். சில பேர், நிறைய பேர் இப்ப பாத்தீங்கன்னா யூடியூபர் 100 பேர் சேனல் வச்சிருக்காங்க. எல்லாம் அவங்கவங்க ஒரு கருத்தை சொல்லிட்டே இருக்காங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து கணிப்பு நடத்துறாங்க சொந்தமா. இப்போ முந்திலாம் ஒரு பெரிய கட்சிகள் ஏதாவது கருத்து கணிப்பு எடுப்பாங்க, இல்லை லோயலா காலேஜ் ஒரு கருத்து கணிப்பு எடுப்பாங்க. இப்ப எல்லாருமே முருகானந்த ஒரு கருத்து கணிப்பு எடுத்து வச்சிருக்காரு. நம்ம ரமேஷ் மாவட்ட தலைவர் ஒரு கருத்து கணிப்பு வச்சிருக்காரு. எங்க நைனா கவுண்டம்பாளையம் நைனா ஒரு கருத்து கணிப்பு எடுத்து வச்சிருக்காரு. ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கள் வேறுபடுது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.